வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அடிப்படை விதி 56(3)ல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலும் அவர் சில கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்குவாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 50ல் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2 கேஸை பொறுத்த வரைக்கும் பொதுவான கண்டிஷன் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சம்பந்தப்பட்ட அரசு பணியாளர்கள் மீது எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் பெண்டிங் இருக்கக்கூடாது. டிவிஎஸ்சி கேஸோ கிரிமினல் கேஸோ பெண்டிங் இருக்கக்கூடாது. அரசுக்கு செலுத்த வேண்டிய டியூஸ் எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 5 கண்டிஷனை பொதுவாக சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை வருது? இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்தாலும் கூட பல கேஸுகளில் இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவருக்கான அந்த ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ரெசிக்னேஷன் கேஸ்லேயும் அந்த 3 மாத டைமுக்குள்ளே அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அந்த காலக்கெடுவெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன் இந்த குளறுபடி வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பொதுவான கண்டிஷன், முதல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த நோட்டீஸை யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கன்சர்ன்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் நேரடியாக அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு முகவரியிட்டு அவருடைய விண்ணப்பத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய நகலை எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த ஆஃபீஸில் நகலை கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் அந்த கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது வரும். இப்போ அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒழுங்கு நடவடிக்கை பெண்டிங் இருக்கா, கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங் இருக்கா, டிவிஎஸ்சி என்கொயரி எதுவும் பெண்டிங் இருக்கா, அவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய டியூஸ் எதுவும் பெண்டிங் இருக்கா, அவர் தொடர்ந்து அரசு பணியில் இருக்க வேண்டிய கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு தெரியாது. அது சம்மந்தமான ரிப்போர்ட்டை யாரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இமீடியட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு நகல் கொடுக்கறதுனால அந்த நகலை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதில்லைன்னு சில ஆஃபீஸில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பொதுவாக ஹெச்ஓடியாக இருப்பாங்க. இப்போ இந்த ஹெச்ஓடியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட் வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுலேயே 10 நாள் ஓடி போயிடும். இந்த 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹெச்ஓடியில் வாங்கின லெட்டரை வச்சுக்கிட்டு கீழே அனுப்புவாங்க யூனிட் ஆஃபீஸுக்கு. இந்த மாதிரி இவர் மனு கொடுத்துருக்கிறாரு விருப்ப ஓய்வில் செல்வதற்கு அல்லது ராஜினாமா செய்கிறதுக்கு, இது சம்பந்தமாக உரிய விவரங்களுடன் அறிக்கையை மீள அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு அனுப்புவாங்க. அந்த உரிய விவரங்களுடன் அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்னென்ன விவரம்னு டேபிளர் காலம் போட்டு கேட்க மாட்டாங்க. இப்போ யூனிட் ஆஃபீஸில் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அந்த விதிகள் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு அதை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. உரிய விவரங்களுடன் தங்களின் விண்ணப்பத்தை மீள சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி அந்த ஹெச்ஓடியில் சொன்ன லெட்டரை வச்சு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதுதான் டிலே ஆகுது. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? முதல்ல அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு அந்த இண்டிவிஜுவல் லெட்டர் அனுப்பிச்சிடுறாங்க. அதனுடைய நகலை எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அந்த நகல் கடிதத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆஃபீஸில் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். அவர் வேலை ஒழுங்கு நடவடிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அவர் மேலே டிவிஎஸ்சி என்கொயரி எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறதுக்காக டிவிஎஸ்சிக்கு லெட்டர் வச்சு முதல்ல ஒரு ரிப்போர்ட்டை வாங்கணும். டிவிஎஸ்சியிலேருந்து அவர் மேலே எந்த விதமான விசாரணையும் நிலுவையில் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்ததுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் டியூஸ் எதுவும் கட்ட வேண்டியிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணணும்.
அப்புறம் அவர் வந்து தொடர்ந்து அரசு பணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இந்த நாளுக்கும் சேர்த்து ரிப்போர்ட்டை வந்து ஹெச்ஓடிக்கு அனுப்பணும். அவருடைய எஸ்ஆரோட அனுப்பிச்சி வைக்கணும். அதில் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவல் இந்த தேதியிலிருந்து விருப்ப ஓய்வில் செல்வதற்கு மனு கொடுத்துருக்கிறாரு, அல்லது இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு மனு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எதுவும் பெண்டிங் இல்லை, இவர் மேலே டிவிஎஸ்சி என்கொயரி எதுவும் பெண்டிங் இல்லைன்னு சொல்லி டிவிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க, கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங் இல்லைன்னு அரசு இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசீலனை பண்ணி பார்த்ததில் கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங் இல்லைன்னு தெரிய வருது, இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டியூஸ் எதுவும் இல்லை, இவர் வந்து தொடர்ந்து அரசு பணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான ரிப்போர்ட்டை வந்து அந்த யூனிட் ஆஃபீஸிலிருந்து அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, பெரும்பாலும் அது வந்து ஹெச்ஓடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உரிய காலக்கெடுவுக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பெரோஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதுக்கான பர்மிஷனை அந்த வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரெசிக்னேஷன் கொடுத்தவருக்கும் வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே அந்த ஹெச்ஓடி வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இது நடக்கிறதில்ல. இதில் என்ன கம்யூனிகேஷன் கேப்னா, கீழிருந்து ரிப்போர்ட் வரட்டும்னு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு நேரடியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த யூனிட் ஆஃபீஸில் விதிகள் தெரியாமல் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கேஸை வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஹெச்ஓடியில் இருக்கார். அவர் தான் இந்த மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் வந்து சில விவரங்கள் கேட்டால் அவங்ககிட்டருந்து ஆஃப் பாயில்டாக வருது, முழுமையான ரிப்போர்ட்டாக வர்றதில்ல, அதனால் வந்து வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே எங்களால் வந்து ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியறதில்ல, அந்த பர்மிஷன் லெட்டரை கொடுக்க முடியறதில்ல. அது யூனிட் ஆஃபீஸ்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஹெச்ஓடியிலிருந்து நாங்கள் கேட்கும்போது என்னென்ன விவரம் வேணும்னு டீட்டெயிலாக போட்டு கேட்குறதில்ல, உரிய விவரங்களுடன் அறிக்கையை சமர்ப்பிக்கவும்னு போடுறோம், அப்புறம் முழுமையான விவரங்களுடன் அறிக்கையை சமர்ப்பிக்கவும்னு போடுறோம். என்ன முழுமையான விவரம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் கேட்டோம்னா அவங்க கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற யூனிட் ஆஃபீஸ்லேயும் அந்த விதிகள் சம்பந்தமான விதிகளை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் முழுமையான ரிப்போர்ட்டை அனுப்பணும். சில நேரங்களில் வந்து டிவிஎஸ்சி ரிப்போர்ட் இல்லாமே அனுப்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 8வது டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் திருப்பி கேட்குறோம், இந்த மாதிரி டிவிஎஸ்சி ரிப்போர்ட்டை வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த யூனிட் ஆஃபீஸ்லேருந்து டிவிஎஸ்சிக்கு லெட்டர் வச்சு அவங்ககிட்டருந்து ரிப்போர்ட் வாங்குறதெல்லாம் காலதாமதம் ஆயிடுது. அதனால் நாங்கள் வந்து அந்த வித்தின் த டைமுக்குள்ளே எங்களால் ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லி ஹெச்ஓடியில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து சொல்கிறார். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுக்குமே வந்து காலக்கெடுவு நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ விஆர் எடுத்துக்கோமே, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கோமே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த 3 மாத கெடுவுக்குள்ளே நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்ணலான்னு சொன்னால் அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டதாக கருதப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து முறையாக ஒரு ஆர்டரை நம்ம இஷ்யூ பண்ணி இருக்கணும். அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அவருடைய பென்ஷன் ப்ரொபோசல் எல்லாமே நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும், அவருடைய டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ வித்தின் த டைம் லிமிட்டில் அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் காலதாமதம் இல்லாமல் அவங்களுக்கான பெனிஃபிட்டெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.